படம் பாருங்க, படம் உங்களுக்கே பிடிக்கும். நீங்க படம் பாருங்க, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, பயங்கர வைபாக இருந்தது, எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர் வந்து அன்பிட என்ன பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா ஃபேமிலியாக போயிட்டு உட்காந்துட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு எல்லாம் வரப்போ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு 2 மணி நேரம் 19 நிமிஷம் நல்லா ஜாலியாக இருக்கும். போயிட்டு வாங்க ப்ரோ. படம் வேற லெவல், பக்காவா இருக்கு. போய் தியேட்டர்ல பாருங்க. லவ், சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. போய் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். ஜாதி மாதிரி ஜாதி கல்யாணம் பண்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சீரியஸான ஒரு மேட்டரை டோட்டலா உடைச்சி ரொம்ப கேஷுவலா காமெடியா சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா இருக்கு. கோபி நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லாருமே நல்லா இருக்காங்க. கம்பேக் ரோஜா வந்து நல்லா இருக்காங்க. மியூசிக் நல்லா எல்லாரும் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அவரும் கோபி சார் வேற லெவல் ப்ரோ. அவரு ஃபன்னில் அச்சீவ் முடியாது. அவரு பயங்கரமாக நினச்சிருந்தாரு. ஸ்லாங்கு எடுத்து நிறைய பேர் நிறைய ஸ்லாங் பேசுனாங்க. கோபி சுதா பயங்கரமாக பேசுனாங்க. அது வந்து வீட்டில் கன்வின்ஸ் பண்ணும்போது அது ஒரு நல்லாயிருக்கும். கோபி அவர் சூப்பராக நினச்சிருப்பாரு. அதில் அந்த ஃபன் எலமெண்ட் நல்லாயிருக்கும். அவன் சூப்பராக நினச்சிருக்கான். மியூசிக் நல்லா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். காமெடின்றது பெருசா இல்லை, ஆனால் கோபி நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் விஷுவலாக நமக்கே தெரிஞ்சிடும் என்ன ஆகுதுன்னு கடைசி. அதுதான் எல்லாமே நம்மளே கெஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டைம் வாட்சபிள், நல்லா ஃபீல் குட்டாக பார்க்கலாம். அவங்களுக்குலாம் லவ் ஸ்டோரி நார்மலாக எல்லா படத்துலையும் எப்படி இருக்கும் அதே தான் ப்ரோ. வேற ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை. அதான் கேஸ்ட்டை பற்றி தான். கடைசியில் கேஸ்ட் இல்லை ஒன்றும் இல்லைன்ற மாதிரி காமிச்சிடுவாங்க. அந்த கேஸ்ட்னால அவங்களுக்கு என்ன கிடைச்சது ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒன் டைம் ப்ரோ. படம் வேற லெவல், பக்காவா இருக்கு. போய் தியேட்டர்ல பாருங்க. லவ், சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. போய் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். கோபி பயங்கரமா பண்ணியிருக்காரு. அது ஜோதிகா மேடம் எல்லாமே, எல்லா ஆக்டரும் எல்லாமே சைடு ஆக்டர் ஃபுல் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. லவ், ஃபேமிலி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. போய் கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ. இப்போ வந்து கேஸ்ட் பாக்குறாங்க நிறைய பேர். அதுக்கான அவங்க வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களே தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. சூப்பரான ஒரு படம். யாரும் போயிட்டு செல்லுல பார்க்காதீங்க, இந்த மாதிரி தியேட்டர்ல வந்து பாருங்க. சூப்பரான படம். டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. லாக் எதுவுமே கிடையாது படத்துல. சூப்பரா இருக்கு. சாங் சூப்பர் ப்ரோ. காமெடி தான் 100% ப்ரோ. கோபி போட்டு தாக்கிட்டாரு. பயங்கரமா இருக்கு. நல்லா பெங்களூர் ஒரு ஸ்லாங்ல பேசி பயங்கரமா பண்ணிட்டாரு. 2 பேருமே சேர்ந்தாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சுன்னா, படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து காதலுக்கு வந்து அன்பு மட்டும்தான் முக்கியம், எந்த மதம் ஜாதி இனம் இல்லைன்றது அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் அருமையாக இருந்தது. எஸ்பெஷலாக கோபி அண்ணா வந்து சொல்லவே தேவையில்ல. கோபி அண்ணா எப்பயுமே மாஸ் பண்ணுவார். இங்கேயும் சூப்பராக மாஸ் பண்ணியிருக்காரு படத்தில். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எங்கேயுமே லேக் அடிக்கல படத்தில். அருமையாக இருக்கு. நல்ல சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம் தான் இது. படம் ஃபுல்லாமே காமெடி தான். அந்த காமெடியில் சமுதாயத்துக்கு தேவையான கருத்தும் ஒழிஞ்சிருக்கு. முக்கியமான ஒரு கருத்து, அனைவரும் பார்க்க வேண்டியது. இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இது அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சூப்பராக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி என்ஜாயாக எடுத்து காமிச்சிருக்காங்க. இல்லை லவ்வுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக காமிச்சிருப்பாங்க. கேஸ்ட் தான் முக்கியன்ற மாதிரி ஒரு பேரண்ட் எதிர்பார்த்துருப்பாங்க. அது எல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. பேரண்ட்டே வந்து கன்வின்ஸ் ஆகுறாங்க. ஓகே, நம்ம இத்தனை நாளாக நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறதுலாம் அது இல்லை, கேஸ்ட்ன்றதுலாம் ஒன்றும் இல்லை, அன்பு தான் சிறந்ததுன்றது படத்தில் அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. படம் பாருங்க, படம் உங்களுக்கே பிடிக்கும். நீங்கள் படம் பாருங்க, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாண்ணா. படத்துக்கு ரேட்டிங் 8 கொடுக்கலாண்ணா. படம் சூப்பராக இருக்குதுல்ல, செம்ம என்டர்டைன்மெண்ட் படம். லவ்வில் வந்து கேஷ் இல்லை, கேஷில் லவ் இல்லை, அவள் தான். அது ஒரு சூப்பரான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் ஷோ படம் தான். கடைசி கிளைமேக்ஸில் 20 நிமிஷம் மிஸ் பண்ணுறாதீங்க. செம்மையாக இருக்குது. செம்ம காமெடி. சிரிச்சு வயிறுலாம் வலிச்சு போச்சுன்னா பார்த்துக்கோங்க. பாரிஸ் சாரோட ஆக்ஷன் செம்ம. எனக்கு தெரிஞ்ச அடுத்த சிவகார்த்திகேயன் என்டர்டைன்மெண்ட் அவ்வளோ லெவலில் செம்மையாக படத்தை வந்து எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் இந்த படம் செம்மையாக சூட் ஆகும். நல்ல கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் படத்தில் வந்து பாருங்கள். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வேறு வச்சுருக்காங்க. தியேட்டரில் இருந்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாம் ஓகே, ஃபேமிலியோட பார்க்கலாம்.
படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இந்த கேஸ்ட்ன்றதை வந்து இந்த படத்து மூலயமா நிறைய பேருக்கு வந்து புரிய வச்சிருக்காங்க. கேஸ்ட்ன்றது வந்து நீடிக்காது, அந்த மைண்ட் செட்டு தான். கேஸ்ட்ன்றது வந்து ஒரு மைண்ட் செட்டு, அதை வந்து ஓரளவு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதன் மூலயமா வந்து லவ்னா என்ன நிறைய பேருக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கோபி அண்ணெல்லாம் ரொம்ப ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரோஜா மேம் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. இந்த கேரக்டரே வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த கேஸ்ட் தான் ப்ரோ மெயின். வந்து அந்த கேஸ்ட் தான், இங்கே கேஸ்ட்டை வச்சு தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த இப்போ கூட ரீசெண்டாக நிறைய ஆனர் கில்லிங்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த படத்து மூலியமா அந்த கேஸ்ட்ன்றது வந்து நிறைய பேருக்கு கேஸ்ட்ன்றது மெயின் கிடையாது, லவ்னா எது அப்படின்னு ஒரு எடுத்து காட்டிருக்காங்க நல்லா. அதே மாதிரி அந்த ஆண்டி இருக்காங்களே, அவங்க அம்மா கேரக்டர்ல, பையனோட அம்மா கேரக்டர்ல இருந்தாங்களே, அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே கேஸ்ட்ன்றது வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி, நம்ம கம்யூனிட்டிலே தான் கொடுக்கணும், நம்ம சாதிக்கே தான் கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்களே ஒரு அளவு உணர்ந்துட்டாங்க. இதன் மூலயமா ஃபேமிலியா வந்து பார்த்தாங்கன்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியும். சாங்ஸ் எல்லாம் வேற லெவல் ப்ரோ. உண்மையாலுமே அருமையா இருந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்து ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் நல்லாச்சு சார். வேற மாதிரி படம் இருந்துச்சு. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்தோம். படம் ஓகே தலை. ஆனால் கோபி என்ன பரவாயில்ல தலை. நாங்கள் 6-7 சும்மா யூடியூப்ல பார்த்து இப்போ வர பார்க்கும் போது வேற மாதிரி தலை. சதுர விட்டாய் ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க தலை. ஆனால் கோபியான சுதாகரன் மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். கோபியான சுதாகரன் நடுவில் வரு, அது கொஞ்சம் மேட்ச் ஆகிருந்திருக்கும். ஆனால் கோபியானை மட்டும் வந்துட்டு விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் கோபியானை ஓகே தான், பரவாயில்ல. எப்பயோ இருந்தவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா அவரோட யூடியூப் சேனல் தான், அவர் போட்ட இதுதான் எல்லாமே காரணம். அவ்வளோதான். ரொம்ப நல்ல ஒரு படம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் பொறுத்து ஒரு காமெடியான ஒரு படம் வந்திருக்கு தேட்டரில். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு தான். ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு வந்து ரொம்ப இன்டென்ஸாக இல்லாமல் ரொம்ப காமெடியாக கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். அது கண்டிப்பாக பாருங்கள். என்ன ப்ரோ சோஷியல் மெசேஜ்? சோஷியல் மெசேஜ் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு, ஒரு ஃபேமிலி, தெலுங்கார பையன், இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுன்றது தான் ஸ்க்ரீன் பிளே. எந்த ஜாதிக்கார வேணா யாரை வேணா லவ் பண்ணலாம், யாரை வேணா மாறி லவ் பண்ணலாம், யாரை வேணா கல்யாணம் பண்ணலான்ற ஒரு விஷயத்த சீரியஸான மேட்ரு. இதை வந்து ஜாலியாக ரொம்ப காமெடியாக எல்லாருக்கும் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் டேரக்டரோடைய அந்த பாரியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். கோபி குருவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? கோபி பாபான்ற ஒரு கேரக்டர்ல வராரு, தெரிக்க விட்டுருக்காரு. வேற லெவல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பாபான்ற கேரக்டர் அவராகவே வாழ்ந்திருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மர். நார்மலாக ஒரு வீடியோஸ் நல்லா பண்ணுவார். இதில் வந்து இன்னும் அருமையாக பண்ணியிருக்காரு. ரோஜா மேமோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ரொம்ப நாள் பார்த்து ரோஜா மேம் வந்திருக்காங்க. இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அவங்க கரெக்டாக அதில் எடுத்து அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேல. நம்ம மியூசிக்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சீனுமே சரி, பாட்டுமே சரி, சீன்ஸுமே சரி, அங்கங்கே பிஜிஎம் தேவையான இடத்துல மட்டும் தான் போட்டு, அனாவசியமாக எல்லா இடத்துல போட்டு அடிக்காமல் உடைக்காமல் தேவையான இடத்துல மட்டும் பிஜிஎம்ஸ்லாம் போட்டு, அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் படத்துக்கு. நம்ம காமெடி கனெக்ட் ஆகிறதுக்கே அந்த பிஜிஎம்லாம் போட்டு உடைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் தேவையான இடத்துல மட்டுமே பிஜிஎம்ஸ் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம் தான். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றது, நம்ம தேட்டருக்கு வரதே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து ஜாலியாக பார்க்கறதுக்காக தான். அது வந்து அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அது ஃபேமிலியான என்டர்டைன்மெண்ட் படம் தான். ஜாதி மாதிரி ஜாதி கல்யாணம் பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து சீரியஸான ஒரு மேட்டரை டோட்டலாக உடச்சி ரொம்ப கேஷுவலாக காமெடியாக சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே சரி, எல்லாருமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவர் பர்ஃபார்மன்ஸுமா இல்லாமல் ரொம்ப மட்டமாகவும் இல்லாமல் எல்லாருமே அதுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸ் என்ன தேவையோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் வந்து படம் சூப்பராக இருந்துச்சு. செம்ம காமெடி ஜானர்னே சொல்லலாம். ஏன்னா செம்ம என்ஜாய்மெண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்க்கும்போது என்னடா இது ஜாதியை ஒரு விஷயமா வச்சு காமிக்கிறாங்களே, ஓகேவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஜாதியை மையப்படுத்தி காட்டுறாங்க, கரெக்டாக வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது கிளைமேக்ஸில் டோட்டலாக அவுட் பண்ணிட்டாங்க. இப்படி கூட நம்ம ஜாதியை எதிர்த்து பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு காமெடி ஜானர் இருக்கும்ல, அந்த ஒரு ஜானர் கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. உண்மையிலே பாரி அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. எனக்கெல்லாம் காட்டும் போது ஹீரோனி அவ்வளோ அழகாக காட்டுறாங்க, எப்படி இவரை ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருந்தது. ஆனால் அவரோட ஆக்டிங் போக 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 நம்மளுக்கே அந்த கன்ஃபார்ம் உண்மையிலே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருந்தது. சேட்டனோட ஆக்டிங் தான் வேற லெவல்.
பாபா அப்படின்னு சொல்லணும். எனக்கு பாபான்னு தான் வருது, எனக்கு கேட்டே மறந்துருச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அவரோட ஆக்டிங். ஏன்னா அந்த குடிச்சிட்டு இதை பண்ணுறதா இருக்கட்டும், ரோஜா கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருந்தது. ரோஜா மேமோட ஆக்டிங் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம். இப்போதான் திருப்பி ரீக்ரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய படம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அம்மாங்கிறத தாண்டி எந்த இடத்துலையுமே அவங்களோட ஜாதிக்காக நான் எதையுமே பண்ணுவேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இடம் ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்பாங்களே, அதை நிற்க வச்ச விதம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஒரு நல்ல ஜாலியாக ஒரு வீக்கெண்டு போயிட்டு நீங்களாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு படம் நல்லா ஃபேமிலியாக போயிட்டு உட்காந்துட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லாம் வரப்போ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு 2 மணி நேரம் 19 நிமிஷம் நல்லா ஜாலியாக இருக்கும். போயிட்டு வாங்க.